ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ளவுஸ் டிசைன்ஸை ஒன்றா இணைச்சி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் மெத்தடு ப்ளஸ் அதோட இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து மெயினாக உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் டிசைன் வர மாதிரி தான் பாட் நெக்கில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் செப்பரேட்டாக வந்து கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 200 250 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவேன். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த ஸ்டிச்சிங்க்கான டைமிங் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நான் எப்போயுமே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒன்று தைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் பக்கம் ஆச்சு அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கணக்கு வந்து நான் போட்டுக்குவேன். அப்படி தான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே நான் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதில் மெயின் கிளாத்தில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேட்ச்க்கு ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த பூவுக்கு ஒரு அமௌண்ட்டு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதோட வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சது அது கொஞ்சம் எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னும் கொஞ்சம் பெரிய பீசஸாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம நெக்கில் வச்சு தைச்சி திருப்பும்போது நமக்கு வந்து அது ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாத் இருந்ததுனால சரி எனக்கு ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு அதை நான் பிரித்து ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே திருப்பியும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த நான் பண்ண மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். கேன்வாஸ்க்கு மேலே வந்து இந்த பூ வைக்கிறோம். அப்போ அதெல்லாம் போக அந்த டிசைன் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிடுறோம். அதுக்கு ஒரு 50 ஆர் 70 அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து சுற்றி வைக்கிறதுக்கு பூ ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு 50 ஆர் 70 அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லேஸ்க்கு எல்லாமே நீங்கள் எத்தனை மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை மீட்டருக்கு வந்து லேஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றியும் வந்து கீழே வந்து ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட மாதிரி வந்து நம்ம இந்த நூல்லையே வந்து போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கும் தனியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நெக் இந்த நாட்டுக்கு நம்ம வந்து டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே சேம் வந்து நம்ம நாட்டுக்கு வைக்கிற டிசைனும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்குற அப்படி உங்களால் தேட முடியல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுசஸ்க்குன்னு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறேன். அதில் நான் ஸ்டிச் பண்ண டிசைன் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அது சுற்றியும் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுக்கும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ரெடி பண்ணுறது வந்து நாட் டிசைனுக்கு தான் வந்து ரெடி பண்ணுறேன். சேம் வந்து அதில் வர பூ டிசைன் மாதிரியே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2க்கு 2 சைஸ் இல்லை 2.5க்கு 2.5 சைஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு இதுக்கு 6 பூ வர மாதிரியும் 2 இதுக்கும் பார்த்திங்கன்னா 12 பூ வர மாதிரி எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 1 பை 1 நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணி நாட்டை வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு பூ வந்து ரெடி ஆயிரும். இது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இதில் நான் நாட்கயிறையும் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பட்டன் வந்து சென்டரில் வச்சுட்டு ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோடது. ரொம்ப ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் வந்துருந்தது. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 2வது டிசைன் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் பேட்ச் ஒர்க் வர மாதிரி தான் வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து கேன்வாஸில் நான் இந்த மாதிரி பூ ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து சாரீ கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால
திக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து அதை நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலு நமக்கு ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இது மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு தான் வந்து கவர் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதை வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபினிஷிங்காக இந்த பிசுறு மட்டும் தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். இப்போ இந்த சைட்லேருந்து நமக்கு அந்த கொடி மாதிரி வர மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட் கயிறு வருது பார்த்திங்களா, அதை தான் வந்து இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ 3 லைன் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடி மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பின்னல் டைப்பில் வர மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து சுற்றியும் நம்ம அவுட்டர் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேட்சிங்காக நான் லேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த லேஸ் வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு லேஸ் வச்சு பார்த்தேன். அது அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படிங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே திருப்பியும் இந்த லேஸையும் நான் வந்து காப்பர் கலர் வச்சிட்டேன். சாரீலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காப்பர் தான் வந்து வந்திருக்குது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டிசைன் நம்ம எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மொத்தமாக வந்து ஒரு 250 ஆர் 300 ருபீஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணலாம். டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 அதுக்கு மேலே நம்ம வைக்கிற லேஸுக்கு தனியாக ரேட்டும் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாட் டிசைனும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்து நம்ம இதோட வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். நாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து 20 ரூபா வந்து வாங்குவேன். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸ் வச்சு நாட் வந்து வேணும் அப்படின்னா 30 ரூபா வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அதில் ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அதுக்கு தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரில் டைப் நாட் தான் நான் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு லைன் லேஸும் கொடுத்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மொத்தமாக வந்து வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைனுக்கு மட்டும் 300 ருபீஸ் ப்ளஸ் அதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் நமக்கு வந்து தனியாக வந்து வரும். அடுத்த டிசைன் வந்து பார்த்தரலாம். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இப்போ நம்ம வந்து பாட் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அவுட்டர் எல்லாமே சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு லைன் மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உள்பக்கமாக நீங்கள் ஒரு 5 to 6 இன்ச் அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கிளாத்து. நம்ம சாரீ வந்து கட் பண்ணுறப்ப டிசைனுக்காக கிளாத் வந்து பத்துமா பத்தாதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 5.5 மீட்டர் இருந்தாலே வந்து போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து டிசைனுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செப்ரேட்டாக நீங்கள் ஏதாவது கிளாத் வாங்கி அதை வந்து நீங்கள் டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டிசைனுக்கு அட்டாச் பண்ணினது போக நீங்கள் வந்து உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மீட்டர் வந்து கிளாத் வந்து நம்ம உள்ளே அட்டாச் பண்ணிட்டோம் டிசைனுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சாரீ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாட் நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாதி வரைந்த ஃப்ரில் வந்து கொண்டு வந்திருக்கேன். மீதி இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பூ மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனுக்கு மட்டும் வந்து நான் 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாட்டு மணி இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதோட ரேட் வந்து சேர்த்திக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். 6 வந்து பூ வந்து ஒரு பேட்ச்க்கு 6 பூ இருக்கிற மாதிரி மொத்தமாக வந்து 2 பேட்ச் வந்து நான் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன். நமக்கு வந்து வச்சு பார்க்குறப்ப 2 வேணுமா 3 வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப் இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் வந்து மீதி இருக்கிற பூ எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2க்கு 2 சைஸோ இல்லை 2க்கு 2 சைஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை முக்கோணம் ஷேப்பில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். அடுத்தது இந்த ஃப்ரில்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 சைடுமே மடித்து நான் அதை வந்து நடுவில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பூ டிசைனில் வந்து வந்துடும். அடுக்கடுக்காக பார்க்குறதுக்கு நம்ம வந்து அந்த கிளாத்லேயே ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்களத்தில் சூப்பரான நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம்.
சாரீலேருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிங்கிள் கிளாத்தாக தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கேன்வாஸ் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்ததுக்கப்புறமேலு நமக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் திலகம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு நீங்கள் இப்படி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நீடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2க்கு 2 சைஸ் வந்து நம்ம வந்து ஒரு லென்த்தி கிளாத் கட் பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து மடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பூ டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பூவாக நான் வந்து இந்த பாக்கழுத்தில் கொஞ்சம் கேப் விட்டு வர மாதிரி 2 சைஸ்க்கு மொத்தமாக வந்து இந்த சைடில் ஒரு 8 பூ, அந்த சைடில் ஒரு 8 பூ, மொத்தம் 16 பூ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது கீழே வந்து நம்ம இந்த மாதிரி திலகம் ஷேப் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். பின் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நகராமல் கரெக்டாக அதே பிளேஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி லேஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சேம் கலர் வந்து நூல் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும். இப்போ சுற்றியும் அவுட்ரு சுற்றியும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நம்ம வந்து பாக்கழுத்தில் இந்த மாதிரி டிசைன் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து நான் இந்த டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணேன். ப்ளஸ் அதோட நமக்கு லேஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து வாங்கிக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே டிசைனுக்கு மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நான் வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் டிசைனுக்கு மட்டும். ப்ளஸ் அதோட வந்து நமக்கு லேஸு, அதோட வந்து ஒரு சென்டரில் வந்து ஸ்டோன் பட்டன் மாதிரி வந்து இதை வச்சுருந்தேன். அதுக்கும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் எல்லாமே சுற்றி தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து கிளாத் கட் பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம ஃப்ளீட்டட் மாதிரி வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளீட் எடுத்து பார்த்தேன். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஃப்ளீட் வந்து நிற்கலை. அதனால் வந்து சரின்னு ப்ளைனாகவே விடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஃப்ளீட் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நமக்கு அப்படியே கரெக்டாக வந்து வர மாதிரி இருந்தது. இப்போ நான் இந்த மாதிரி பீஸாக வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி 1 பை 1 இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அடியில் வந்து நம்ம லைனிங்கும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த ஷேப்புக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து லைனிங் அடியில் கொடுத்துட்டு ஒரு மேலே வந்து ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து லேஸ் வச்சுட்டு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து அதில் வைக்க போகிறோம். இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் எப்பயுமே நம்ம அதில் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாமே வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு டிசைன் தான். இது அவுட்டர் சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. நம்ம வந்து 150 ருபீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணி கொடுக்கலாம். அதோட சாரீ வந்து இதுதான். பார்க்குறக்கே நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் வந்து இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் மாடல் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கஸ்டமருக்கு லேஸ் எல்லாம் எதுவுமே பிடிக்காது. அதனால் வந்து சாரீ கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பேட்டர்ன் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஒன் சைடாக வர பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 5 இது கட் பண்ணுறப்ப ஒரு 5 இதையும் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரே சைஸில் வந்து கிடைக்கும். ஒன்றை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ஒன்றை வச்சு இன்னொன்று காப்பி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு 5 பேப்பரை ஒட்டுக்கா வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இதோட மேல் பக்கம் வந்து வச்சு இந்த மாதிரி தையல் போடணும். மேல் பக்கத்தில் துணி இருக்கணும். தையல் வந்து நமக்கு உள் பக்கம் வர கிளாத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கணும். அதை திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் வந்து வரும். பைப்பிங் ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஒன்றை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கிளாத்தை இந்த மாதிரி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்.
இப்போ இந்த 5 பூவையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு 200 ருபீஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மொட்டையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதே மாதிரி இன்னொரு பூவும் நம்ம வந்து 5 ரெடி பண்ணி இன்னொரு பூ வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வைக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். 2 சைடும் நமக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கும் வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் டிசைனுக்கு மட்டும் 200 ருபீஸு ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தையக்கூலியும் 240 ரூபாய் நம்ம வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தைச்சி திருப்பி விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு இந்த கட் வர இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து வரும். அந்த இடத்துல வந்து நமக்கு துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே வந்து வராது. எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். அப்ராச்மெண்ட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் விலகி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாத்துக்குமே தையல் போட்டு எடுத்தாச்சு. இதோட சென்டர்லையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பட்டன் மட்டும் ரெடி பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டரில் தையல் அந்த பூவுக்குள்ளார தையல் போட்டுட்டு அந்த இடத்துல பீட் வச்சு தைக்கிறனாலும் தைக்கலாம். இல்லை தையல் மட்டும் போட்டு விடுறனாலும் வந்து போட்டு விடலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து ஃபைனலாக கஸ்டமர் இதே மாதிரி தான் கேட்டாங்க அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்த டிசைன் வந்து பார்த்தலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் தான் நான் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணேன். ரவுண்ட் நெக்கில் நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறப்பையும் கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 லீஃப் வர மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 3மே ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக வைக்கிற துணியெல்லாம் இந்த மாதிரி வளைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வளைச்சி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டை விட கிராஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிசிறு எதுவும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிறு தெரியாத மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நம்ம லேஸ் தானே வச்சு தைக்க போகிறோம். அது ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு வந்து தெரியாது, இது மேலேயே வச்சு தைச்சலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக அதிலேருந்து பிசுறு எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு அது ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் செய்கிற வேலையை கொஞ்சம் நீட்டாக வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி நான் இந்த மாதிரி நெக்கில் சென்டரில் வந்து ஒன்றும் இந்த 2 சைடில் வந்து இன்னொரும் இதுவும் வர மாதிரி ஃபுல்லாக வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ அதை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் இந்த தையல் வந்து மாற்றணும் அப்படின்னு இல்லை. இதுக்கு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப லேஸோட தையல் மட்டும் அது என்ன கலர் வருதோ அந்த கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வந்து இருந்துடும். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் இது 2ம் கலந்து வர மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். இதோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயும் ரொம்ப வந்து கிராண்டாகவும் நமக்கு வந்து தெரியும். கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு சிம்பிளான டிசைனாக இருந்தால் போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான கிளாத்தே வந்து தேவைப்படாது. கொஞ்சமாக வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு 3 இன்ச்சு சைஸுக்கு நீங்கள் கிளாத் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே அதையே வச்சு ஒரு 3 கலர் வந்து அந்த 3 இடத்துக்கும் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள் ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிற நம்ம எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணாலும் சரி அதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கான லுக்கில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். தைச்சு பழகின புதுசில் அதுக்கப்புறம் தான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் வந்து ஒட்டிக்கிறாங்க, ஒட்டிட்டு அதுக்கப்புறமேல வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணலாம். நம்ம வந்து அப்படியே வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து பண்ணிக்கலாம். சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரஞ்சு கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆரஞ்சு கலரில் நான் வந்து
டிசைனுக்காக மட்டும் கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிவிட்டு, இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்திருக்குது. அதனால் அதுலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணாமல் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து இந்த ஆரஞ்சுக்கு க்ரீனில் வந்து நான் வந்து ஒரு கிளி பச்சை கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வந்து போட்டிருக்கேன். கஸ்டமர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடுங்க ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து போட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துட்டோம், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனும் வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோட எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸ்க்குமே வந்து தனித்தனியான வீடியோ இருக்குது. உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு டிசைனுக்காகவும் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். எந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காகவும் தான். இப்போ இதை பாருங்கள், நான் வந்து கேன்வாஸ் மேல் பக்கமாக வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த இடத்துல பைப்பிங் தான் வந்து கொடுக்க போகிறேன் நெக்குக்கு. இல்லை உங்களுக்கு வந்து பைப்பிங் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லேஸ் ஒரு லைன் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே பேக் சைடில் வச்சு தைச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பைப்பிங் கொடுக்குற ஒர்க்குமே இருக்காது. இந்த இடத்துல ஒரு அவுட்டரில் வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். நம்மளோட டிசைனில் எந்தெந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ₹250 ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் பீட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 4 கலர் அந்த மாதிரி வந்து எடுத்து இதில் வந்து ஸ்பின் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நல்லா வந்து அந்த தையல் வந்து நல்லா தெரிகிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி நாட்டு மணி இது பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து மொத்தமாக வந்து வாங்கினது ₹250 ஸ்டிச்சிங் சார்ஜ் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற லேஸ்க்கும் அந்த மணிக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது வெறும் வந்து டிசைனுக்கு மட்டும்தான். அது இல்லாமல் தையக்கூலி வந்து ₹240 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 ரேஞ்சுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. நம்மளோட தையக்கூலி இல்லாமல் மொத்தமாக வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ₹500 வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ₹240 நமக்கு ப்ளவுஸுக்கும் ப்ளஸ் வந்து டிசைனுக்கு வந்து 250 அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து மொத்தமாக வந்து இதுக்கு 260 வந்து இருக்கும். நம்ம வந்து ₹260 இதோட சேர்த்துக்க வேண்டியதான். இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததா இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கழுத்து மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே 2 லீஃப் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 திலகம் ஷேப்பில் வர மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியிலேருந்து நம்ம ஒரு 5 to 6 இன்ச்சு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு 5 to 6 இன்ச் கட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் அந்த திலகம் ஷேப்பெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு சைடில் வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இந்த மாதிரி வந்து மடிச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேலே நம்ம அவுட்டரில் எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பின் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த ஃப்ரில் வச்சுருக்கிற இடத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த 2 சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஃப்ளவர் டைப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்க யாருக்காவது இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கில் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸ்டிச்சிங் டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான ஒரு டைமிங் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைன் அண்ட் பேக் நெக் டிசைன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கேலப் டிசைன் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு திலகம் ஷேப்பில் வந்து இந்த வீ கட் வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியிலிருந்து ப்ளவுஸை கட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து கைக்கு மட்டும் ஸ்லீவுக்கு மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் மட்டும் ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சுட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து
ப்ளைனாக சில்க் காட்டன் மெட்டீரியலில் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பேக் நெக்குக்கு போட் நெக் மாதிரி வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து நெக் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் இறக்கம் கொடுத்து இந்த மாதிரி டிசைனுக்கு நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஆல்ரெடி இதுதான் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அந்த டிசைனுக்காக நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ப்ளவுஸ் கிளாத்து, அந்த கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு ஸ்லீவுக்கு வந்து 2 பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். அந்த திலகம் ஷேப்பில் வர மாதிரி ஒரு வீ கட் கொடுத்த மாதிரி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள் பக்கமாக வச்சு தைச்சிட்ருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இதை அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வெளி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வந்துடும். இதை சுற்றியும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த சென்டர் நீங்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுறலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் இதுக்கு இடையில நம்ம ஒரு டிசைனுக்காக ஒரு பவு மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக்குக்கு ஸ்கேலப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குது. இதோட லாங் வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனுக்கு 100 ருபீஸும் பேக் நெக் டிசைனுக்கு 150 ருபீஸ், மொத்தமாக வந்து 250 ருபீஸ் வந்து அந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிடுது. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய டபுள் லைன் கலர் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு பஃப் கை டிசைன் தான் இது. இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணி டபுள் லைன் லேயர் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது இதே மாதிரி விடாமல் இதுக்கடையில் வந்து நம்ம வந்து டாட்டும் வந்து பிடிக்கணும். இந்த டாட் பிடிச்சிட்டு அதுக்கடுத்து அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் ரோஸ் கலர், ஒரு பீஸ் வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறமேலு தான் ஃபைனலாக அவுட்லுக்கு நமக்கு அந்த மாதிரி வந்து வரும். அதனால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால ஸ்லீவ் டிசைன் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பஃப் கைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் தான். ஆனால் பஃப் கையில் நமக்கு வந்து டிசைன் வரப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பஃப் கை டிசைனுக்கு 200 ருபீஸும் இதோட ஸ்லீவ் பேக் நெக் டிசைனும் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை போடும்போது நமக்கு அந்த உள்ளார இருக்கிற ப்ளூ கலர் மட்டும் வந்து தனியாக தெரியும் பஃப் விரியும் போது. இப்போ பேக் நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான். டிசைன் எல்லாமே வந்து இந்த ப்ளவுஸுக்கு கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 பேட்டர்ன் வந்து போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சர்க்கிளில் கட் பண்ணது ஒரு பேட்டர்ன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒன்று, அதுக்கப்புறம் சென்டர் பீஸ் ஒன்று, 3 பேட்ச் ஒர்க் போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அதிகமாக டிசைனுக்கு கிளாத் தேவைப்படும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கிறதே வந்து பரவாயில்லை. சில்க் காட்டன் மெட்டீரியலில் சாரீ இருந்ததுன்னா சில்க் காட்டன் பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைனிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 மீட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உள்ள கொடுக்குற பீசஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். கரெக்டாக வந்து கட்டிங் போட்டது எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இதோட பேக் நெக் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் லைனிங் வந்து அடியில் கொடுத்து நடுவில் கேன்வாஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறோம். இதோட வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்க, தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம வந்து கட் பண்ண பீசஸ் எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா வந்து இணைக்க போகிறோம். இப்படி வந்து இணைக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து கேன்வாஸ் இதுக்கு எதுக்குமே வந்து தேவையில்லை. அப்படியே நம்ம இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறது தான் நமக்கு நல்லாவே வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ண ஒரு பீஸை வச்சாச்சு, அடுத்தது கீழே கட் பண்ண இன்னொரு பீஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம சென்டராக எடுத்த இன்னொரு பீசஸையும் வந்து வச்சிடலாம். இதுதான் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து வேணும் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போன பிங்க் கலர் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் 200ம் பேக் நெக் டிசைன் 250 ருபீஸும் நமக்கு அதுக்கு மட்டும் டிசைனுக்கு மட்டும் 450 ருபீஸ் வந்து ஆகுது. அதுக்கு மேலே நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து சாதா ப்ளவுஸு
அது வந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்கும் வந்து வச்சுட்டு நார்மல் ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ் பீஸை பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்கும் வச்சுட்டு இந்த சாரியில் வர ஸ்லீவுக்குன்னு கொடுத்துருக்குறேன். நமக்கு வந்து அந்த சாரியில் ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியில் வர துணியை நம்ம வந்து ஸ்லீவுக்கு மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கிறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நார்மல் கிளாத் ப்ளவுஸ் பிட் தான். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் நல்லா கான்ட்ராஸ்டாகவும் போடணும், அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா சாரியிலேருந்து நம்ம கிளாத்தும் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சாரீலேருந்து ப்ளவுஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே கலரில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்லீவுக்கு மட்டும் வேறு கலர் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஸ்கேலப் டிசைன் வந்து நான் வரைஞ்சிட்டேன். நம்ம வந்து ஒரே மாதிரி வச்சு வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு மூடியோட ஷேப் தான் வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்து வரைவேன். ஒரு சிலர் வந்து அப்படியே ஒரு லென்த்தியாக பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவாங்க. தேவைப்படுறதுக்கு ஒரே சைஸில் எல்லாத்துக்குமே வந்து போட்டு கட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து மேல் தையல் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 70 to 100 ருபீஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட ஒர்க்கை பொறுத்து தான். இதில் இன்னும் வந்து பாம்பாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 வாங்கிக்கலாம். இல்லை இது மட்டும்தான் அப்படின்னா ஒரு 70 வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே நம்ம வந்து அவுட்டர் சுற்றியும் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸில் ஒரு சிம்பிளான டிசைன் ஒன் சைடாக நமக்கு வந்து வர மாதிரி நான் வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது. நார்மலாக நம்ம எப்பயும் போல் கட்டிங் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து ஒரு ஓவர்லாக் போட்டு விட்டுட்டு படிமான தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து வந்துடும். மேலே வந்து படிமான தையல் போடும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வந்து கொடுக்காது. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான இதில் தான் வந்து வரும். இது கீழே வந்து நம்ம எப்பயும் போல் மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதோட பேக் நெக் டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம வந்து தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே மடித்தது எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறதுனால தனியாக வந்து நான் இதுக்கு பீஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன். அப்போ தான் நமக்கு வந்து அது செட் ஆகுது. நமக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோல்டிங் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து இதே துணியில் வந்து தைக்கும்போது கீழே வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு அது வந்து சரியாக வந்து வர்றது கிடையாது. இதை வந்து பேக் நெக்கில் வந்து நம்ம வந்து ஊக் பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் வேணும்னாலும் நம்ம வந்து ஊக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பேக் அண்ட் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஊக் பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சே இதுக்கெல்லாம் வந்து மார்க் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பயும் நார்மலாக வர மாதிரி தான். நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நெக் தான் ப்ளவுஸில் வர மாதிரி. இந்த கட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டில் தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். மற்றபடி எல்லாமே சேம் ஒரே அளவு தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ண கிளாத்தில் நான் வந்து 2க்கு 2 சைஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து முக்கோணத்தையே 2ஆக மடித்து எடுத்துருக்கிறேன். இந்த முக்கோணத்தை 2ஆக மடித்து ஒரு நமக்கு எத்தனை பீஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமே தேவையானதை நம்ம இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து 2ஆக தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மேலே ஒரு லைன் வந்து வச்சு தைச்சிட்டு அதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்டிங் பண்ணி லைட்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிசுறு தெரியாமல் ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து துணி வந்து கொஞ்சம் இதாகிரும். ஷோல்டரோட அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கு
அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். வைக்கும்போதே ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கவே வந்து தேவையே கிடையாது. அப்படியே வச்சு தைச்சிட்டு ஒரு லைன் மட்டும் வந்து உள்ளார பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நமக்கு பிசுறு எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு லீஃப் டிசைனில் அதை விரித்து வச்சுட்டு நான் வந்து அந்த இடத்துல ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி தான் வந்து ஃபைனலாக எல்லா இதுலேயுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு ஒரு கிராண்டான ஒரு டிசைனும் பேக் நெக்குக்கு ஒரு கிராண்டான ஒரு டிசைனும் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் ஸ்லீவில் என்ன டிசைன் வந்து போட்டோமோ சேம் வந்து அதே தான் பேக் நெக்குக்கும் வந்து டிசைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் போட்ட அந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6 பீஸ் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த லீஃப் மாதிரி வர்றது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 ஸ்லீவுக்கும் 4 வேணும், பேக் நெக்குக்கு 2 வேணும். அதனால் 6 பீஸையும் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைக்கு 3 திலகம், அதே மாதிரி 2 கைக்கு 6, பேக் நெக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, மொத்தம் வந்து 9 திலகம் ஒட்டுக்கா கேன்வாஸ் போட்டு கட் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங்கும் அதிகமாகும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப் வந்து ஒன்றா கிடைக்காது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாரீலேருந்து ஒரு 5 to 6 இன்ச் அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு துணி இருந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 சைட்லேயும் ஸ்லீவ் வந்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் நெக் டிசைனுக்கும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்லீவுக்கு ஒரு 100 rupees அப்படி தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். 2 ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200, பேக் நெக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupees. மொத்தம் வந்து இந்த டிசைனுக்கு 300 rupees வந்து வருது. அதுக்கும் மேலே இதில் வந்து நம்ம லேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லேஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 மீட்டருக்கு மேலே வந்து லேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. நம்ம யூஸ் பண்ண லேஸை வந்து அப்படியே வந்து கணக்காக வச்சு எத்தனை மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு 20 rupeesலேருந்து ஸ்டார்டிங், அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி 30, 40, 50 அப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு ஒரு 100, 2 ஸ்லீவ் டிசைனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 200, பேக் நெக் டிசைனுக்கு 100, 300 rupees ப்ளஸ் அதோட வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுற நாட் வந்து 6 மீட்டர் பக்கம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட நாட் ரேட்டை வந்து பொறுத்து அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மீட்டர் 15 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறது, அதுதான் வந்து அப்படியே நான் இதில் வச்சு அட்டாச் பண்ணினது. 6 மீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 90-100 ரூபா பக்கம் வந்து வந்துடுது. அப்போ நமக்கு இது ஒரு 400 பக்கம் வந்து இதோட ப்ரைஸ் வந்து வந்துடுது. அதுக்கு மேலே நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் 250, 240 ரூபா வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வருது. அதுக்கு மேலே நம்ம வந்து புடவைக்கு லைனிங் போடுறோம், ஃபால்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாமே வந்து நம்ம இன்க்ளூடிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து இதில் வந்து வந்துடுது. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எல்லாமே வந்து நம்ம தைச்சி எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூல் எல்லாத்துக்குமே வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு இது தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நூல் சேஞ்ச் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஸ்லீவுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி வந்து பேக் நெக் அந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பேக் நெக்குக்கும் வந்து டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு லைனு கிளாத் மட்டும் கொடுத்து நான் இதில் வச்சு அட்டாச் பண்ணி நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது இந்த துணி. கேன்வாஸ் கொடுத்து நம்ம வச்சு திருப்பும் போதே வந்து நமக்கு உள் பக்கம் மெல்லிஸாக தெரியும். அப்படி இல்லைன்னா கேன்வாஸை தனியாக நம்ம வந்து லைனிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி வேலை செய்யும்போது இன்னுமே கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக வரும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு 50 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் நெக் மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். லேஸ் வச்சு அட்டாச் பண்ணினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா டிசைனுக்கு கிளாத்து, அதை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சேம் 2 பக்கமும் லீஃப் ப்ளஸ் அதோட வந்து திலகம் ஷேப்பையும் வச்சுட்டு மீதி வந்து நமக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் டிசைன் எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு
வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிளாத் இருந்தாலே வந்து போதும், நம்ம வந்து பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம். இதோட சென்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டோன் பட்டனும் இதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கிராண்டான ஒரு டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் சாரீலேருந்து கொஞ்சமாக தான் கிளாத் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மொத்தமாக வந்து இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 300-400 ருபீஸ் ப்ளஸ் அதோட வந்து 650 ரூபாய் நம்மளோட தையக்கூலி மட்டும் வந்துடுது. நம்ம தைக்கிறதுக்கு ப்ளஸ் டிசைனுக்கும் சேர்த்தி லேஸுக்கும் சேர்த்தி. இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா டபுள் லைன் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி. ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிராண்டாக லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாடல்ஸு இதெல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளோட சேனல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்குற டிஸ்பிளேயில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் வந்து இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேலே இப்போ நம்ம அந்த பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லேஸ் வச்சு இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். நம்ம வச்சு தைக்கிற லேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வளைச்சி வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே ஸ்ட்ரைட் லைன் லேஸில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து வளைச்சி வச்சு தைக்கிறதுக்கு வந்து வராது. அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே வந்து போதும். 1/4 இன்ச் அளவில் நம்ம லேஸ் இருந்தது, 1/4 இன்ச் டு 1/2 இன்ச்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு வச்சு தைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லேசஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் எங்கேயுமே தூக்காமல் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு நாட்டுக்கும் வந்து நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். அந்த நாட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு நான் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம லேஸ் வச்சும் வந்து ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் வர மாதிரி கூட நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பார்க்குறக்கு ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட் லுக்கு. ரொம்ப ரொம்ப கஸ்டமருக்கு வந்து பிடிச்சிருந்தது. இதோட சாரீ என்னமோ சிம்பிளாக தான் இருந்தது, ஆனால் இதுக்கு கொடுத்த ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பூனம் சாரீஸ்க்கெல்லாம் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி ஸ்டிச் பண்ணக்கூடிய டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். சாரியில் வர கலரும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டாக கிளாத் வச்சும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இதை சுற்றி எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்குக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பீஸ் பக்கமாக வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி கைக்கு ஒரு 10 பீஸும் இந்த பக்கம் கைக்கு ஒரு 10 பீஸ் மொத்தமாக வந்து 2 கைக்கும் 20 பீஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 10 அந்த மாதிரி வந்து கணக்கு போட்டு நான் முதல்லையே வந்து ரெடி பண்ணி வச்சிடுறது. அப்போ தான் நம்ம வந்து சுற்றிட்டு நம்ம வந்து தைக்கும்போது வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாம்பாம் வைக்கும்போது ரொம்ப தள்ளி தள்ளி வச்சிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கே வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஓரளவுக்காவது நம்ம வந்து இந்த மாதிரி பக்கம் பக்கமாக வச்சாதான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் தர்மாக்கோல் பால் வச்சு நம்ம வந்து சுற்றும் போது இதில் வந்து நம்ம கைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து வரும். இதுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. பேக் நெக் டிசைனுக்கு வச்சு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் நெக் டிசைனுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு 150 100-150 அந்த ரேஞ்சில் வந்து வைக்கலாம். நான் வந்து எல்லாமே பக்கம் பக்கமாக வச்சுருக்கேன், நிறைய பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதுவே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தள்ளி தள்ளி தான் வைக்கிறீங்க, கம்மியான பால்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து தைச்சி திருப்பி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க, பால் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா இல்லை எங்கேயாவது வந்து துணியில் எக்ஸ்ட்ரா மாட்டிகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இன்னொரு தையல் போடுற மாதிரி இருந்தால் கூட வந்து தையல் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு அந்த பால் மட்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரி மீதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நமக்கு உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேலே வந்து அவுட்ரு தையல் எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் வந்து பேக் நெக்கு, ஸ்லீவு ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிச்சு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து நான் டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணேன். ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையக்கூலி 240 ரூபா நமக்கு வந்து இதுக்கு வரும். இப்போ இது டபுள் லைன் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கம் பக்கமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கையோட அளவு வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். நம்ம அதே மாதிரியே இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கேப் வந்து விடக்கூடாது. எப்படி பேக் நெக்கில் நம்ம எந்த அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டு கரெக்டான ஒரு ஸ்பேஸில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறக்கு வந்து அழகாக தெரியும். இப்போ இதே மாதிரி மேல் பக்கமாக நம்ம வந்து கையோட லைனிங்கில் மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திருப்பி விடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் வந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் இதை வந்து திருப்பி விட்டுட்டு நான் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். இது மேலே நம்ம அப்படியே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம். எந்த ஒரு இப்போ அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பாம் டிசைன் தான். நம்ம வந்து ஒரு லெஹங்கா தைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம சாரியில் வந்து லாங் ஃப்ராகு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கும், பாவாடை சட்டைக்கு ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த டிசைனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் போடக்கூடிய ஒரு டிசைன் தான் வந்து இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். தர்மாக்கோல் பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட்லேயும் கிடைக்குது, கலர்லேயும் கிடைக்குது. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒயிட்டில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து தெரியும் அந்த உள்ளே இருக்க ஒயிட்டு. இப்போ நம்ம இதே கலரில் வந்து கலரை வைக்கிறப்ப அவ்வளோ அளவுக்கு வந்து பளிச்சுன்னு வந்து தெரியாது. பாருங்கள் ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனாக இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆரஞ்சு கலரில் சாரீ கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்ததில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டிசைனுமே சும்மா அட்டகாசமாக வந்து வந்திருக்கும். இதோட டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தான் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் ஆகிற மாதிரியும் ரொம்ப வேலை இழக்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக்குக்கு நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வர மாதிரி தான் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேன்வாஸ் நம்ம லைனிங் பீட்டில் கரெக்டாக வந்து நான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இதை கேன்வாஸில் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் வரும். இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரிலேருந்து நம்ம கொஞ்சமாக வந்து கிளாத் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 லைன் வர மாதிரி, ஏன்னா வந்து இது கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு 5 இன்ச் 3 ஒரு 4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். நமக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இதை வைக்கிறதுல இது வந்து அப்படியே மேலே பேட்ச் போட்ட மாதிரி தான் வைக்க போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சாரீ கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு லைன் வந்து நான் லைனிங் கொடுத்துட்டு நான் வந்து வைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு அட்ராக்டிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நெக்கோட டிசைன் லீஃப் டிசைன் மாதிரி நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டமும் வந்து நமக்கு எந்த ஒரு நம்ம வந்து டிசைன் வச்சு தைக்கிறப்போ டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கீழே பாட்டமும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி இப்போ அவுட்டர் ஃபுல்லாமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 250 to 300 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து இந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவுட்ரு தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பேட்ச் மாதிரி தான் நம்ம அப்படியே வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் சாரீ கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துட்டு ஆரஞ்சு கலரில் அதுக்கப்புறமே நம்ம வந்து சேம் அதே மாதிரியே நம்ம வந்து டிசைன் அந்த பேட்ச் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா கேன்வாஸு, அதை இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறமேலு சின்ன சின்ன இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்றோம். இப்போ இந்த மாதிரி வந்து வளைவு வர இடத்துல எல்லாமே ஃபுல்லாக வந்து நம்ம தையல் வந்து போட்டு விட்டுடலாம். உங்களுக்கு வளைவு வர இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமே இந்த சைடில் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க.
ஏன்னா கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த அவுட்ரு பாருங்கள், இதை அப்படியே ஃபுல்லாக முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமே இந்த சைட்லேருந்து கொண்டு வரேன். ஏன்னா நம்ம இது மேலே வந்து சும்மா ஒரு இதுக்காக தான், நமக்கு பிசுறு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் லேஸ் வந்து கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளார நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த லைன் ஒர்க்கும் வந்து போட்டுடுறோம். லைன் ஒர்க் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. ரொம்ப அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னையவே வந்து டிசைன் சூஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்களே வந்து அதுக்கு எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வைங்க அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்குள்ளார எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இல்லை ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேட் அந்த டிசைன் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுமோ அதை வந்து நான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிடுறது. இல்லை ஒரு வேளை வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து வேறு டிசைன் கூட சொல்லியிருப்பேன். இவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு நான் நினைக்கல, அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்ரு இந்த பட்டர்ஃப்ளையோட அவுட்ரு பூராமே வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமேலே இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் கோல்டன் கலர் லேஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு கலர் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஜரி வருது. அப்படிங்கிறதுனால நான் வந்து கோல்டன் கலர் வந்து காமனாக இருக்கும், நமக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் லேஸ் தான் நமக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அந்த வளைஞ்சு வர இடத்துல எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே லாஸ்ட் வரையும் கொண்டு போயிட்டு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அதோட கீழ் பாட்டமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து மடித்து ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாமே நம்ம வந்து சிங்கிள் தையல் வந்து போட்டாலே வந்து போதும். டபுள் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறது இல்லை, சென்டராக ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்தால் வந்து போதும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் ஒர்க்கையும் வந்து கையோட நீங்கள் இந்த மாதிரி லைன்லாம் போடுறப்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பென்சில்லையோ இல்லை வந்து மார்க்கர்லேயோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு தையல் எங்கேயுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டோன் பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்துடலாம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். எப்படி சொல்கிறது, அதிகமாக வந்து லேஸ் ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் விரும்பாமல் ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைனாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயுமே வந்து டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப நான் லைனிங்கில் வந்து கட் பண்ணவே மாட்டேன். அந்த கழுத்தை வந்து மார்க் பண்ணுறதோட சரி, மார்க் பண்ணிவிட்டு லைனிங் பீஸில் எந்த டிசைன் நெக்காக இருந்தாலும் சரி கட் பண்ணுறது கிடையாது. கேன்வாஸில் தான் வந்து அளவு போட்டு கட் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரிலேருந்து கொஞ்சமாக வந்து ஒரு 3-4 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையே வந்து நம்ம இந்த மாதிரி டபுளாக போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த கேன்வாஸோட லென்த்துக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஜாயின் போட்ட மாதிரி நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றியும் வந்து அவுட்டர் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் கிளாத்தை விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிசுறு எங்கேயுமே வந்து தெரியாது. இப்போ நம்ம வந்து லைனிங் மூட்டி எடுத்துக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் ஃபுல்லாக மூட்டி எடுத்துகிட்டு இதை வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணுறதான். சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேன்வாஸ்லேயும் சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பின் போட்டு எடுத்துகிட்டு நகராத மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பேக் சைடில் வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து திருப்பி விட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்ததுக்கப்புறமே இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ரொம்ப அழகாக வந்து திரும்பி வந்துடும். இல்லை நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக தாராளமாக வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 3 திலகம் ஷேப்பில் வர மாதிரி தான் நான் வந்து ஒரு பூ மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறதுக்காக மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்லேயும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு 3
திலகம் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறத விட கிராஸாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பீஸ் எல்லாம் வளைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் பைப்பிங் தான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் லேஸ் ஒர்க் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் வந்து இதுக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மடித்து தைச்சிட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணலாம். கஸ்டமர் அதிகமாக வந்து லேஸ் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்து இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெடி பண்ண லேஸில் அந்த கேன்வாஸில் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு சுற்றி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நமக்கு தேவையான அளவில் ஒரு 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அந்த அளவில் வந்து அந்த பைப்பிங்கை இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டாலாம். இந்த கார்னர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளார தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து படிமான தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 திலகத்தையும் எந்த சைடில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணி பின் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப கீழே வேணுமா இல்லை மேலே வேணுமா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து இந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து இந்த கேன்வாஸ் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் பட்டனும் வந்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தீபாவளிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு டிசைன்ஸ் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 2-3 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து தீபாவளி ஒர்க்கும் வந்து வந்துடும். இடையில பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் சரி, எல்லாருமே வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் எப்பயுமே வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்தந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டக்குன்னு வந்து பார்த்து வச்சிடலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன். 250 ருபீஸ் வந்து இதோட டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா நாட்டில் வைக்கிற மணிக்கெல்லாமே வந்து நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். இப்போ நம்ம வந்து டிசைன் வந்து சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜரி இல்லை ஃபுல்லாக வந்து ப்ளவுஸில் ஜரியாக வருது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை ப்ளைனாக வருது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளைனில் சின்னதாக டிசைன் கொடுத்தாலே நல்லா வந்து ஹைலைட்டாக வந்து தெரியும். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருது அப்படின்னா சாரீலேருந்து நம்ம வந்து டிசைனுக்காக கொடுக்கறது கொஞ்சம் பெரிய டிசைனாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அது வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தெரியும். அந்த மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் டிசைனை மட்டும்தான் நான் வந்து லைனிங்கில் கட் பண்ணி அதை வந்து உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக தைச்சி திருப்பி இருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நெக் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப மொத்த கிளாத்தாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கேன்வாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பீஸ் நம்ம வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் அந்த 4ஐயும் ஒட்டுக்கா வச்சுட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொஞ்சம் லாங்காக வர மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 3 to 4-5 இன்ச் அளவில் வந்து நமக்கு வந்து கிளாத் இருந்தாலே வந்து போதும். நீங்கள் சாரியில் உள் பக்கமாக வர இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த டிசைனுக்காக. இப்படி ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். இது மேலே நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் ப்ளைனாகவே நம்ம வந்து தையல் போடுறனாலும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தில் கிராஸ் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போடக்கூடிய தையல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கிற நூல்லையே வந்து போட்டுடலாம். அதுக்கு அடுத்து வந்து ஏன்னா நம்ம வந்து அது பிரித்து விட போகிற தையல் தான். அதனால் நமக்கு வந்து அது கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பர்மனெண்ட்டாக போடுற தையல்னு நமக்கு தெரியும். இதுதான் வந்து இதோட லாஸ்ட்டு தையல் அப்படின்னு. அந்த தையல் வரும்போது மட்டும் நம்ம வந்து நூலை சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டான
கலரில் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் வந்து வளைச்சி வச்சு தைக்கிறதுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பெரிய தையலாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமே அதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன். சேம் கலர் ப்ளூ கலர் நூல் வந்து போட்டிருக்கிறேன். ஒரு நீடில் ஒன்று வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வெளியில் ஏதாவது தெரியுது அப்படின்னா கிளாத்து அதை வந்து அப்படியே உள்ளார விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை சுற்றியும் வந்து அவுட்ரு வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 4 திலகம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த இதை வந்து நம்ம இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லைன் வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இது 4க்கும் வந்து நான் பின் போட்டு எடுத்துட்டு இது மேலே நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார வந்து லைன் ஒர்க்கும் வந்து போட்டுடலாம். இந்த திலகம் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால லைன் ஒர்க் வந்து நான் போட்டுட்டு அவுட்ரு எல்லாமே வந்து சுற்றி தையல் போட்டுட்டு இது சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் மட்டும், அந்த ஸ்டோன் மட்டும் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டோன் பட்டன் மட்டும் இதில் வந்து நான் வந்து வச்சிட்றேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி, இடையில இருக்கிற கேப் எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டைமிங்கும் வந்து ஆயிரும். பார்க்குறக்கு தான் வந்து டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது கிராண்டான ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். அடுத்த டிசைன் வந்து பார்த்துடலாம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஸ்லீவுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃப் டிசைன் தான். ஆனால் வந்து பஃப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பஃப் தான். இப்போ வந்து ஃப்ளீட்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று சின்ன சின்னதாக வந்து பிடிப்போம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சைடு ரைட் சைடு வந்து ரைட் சைட்லேயும் மேல் பக்கம் வந்து லெஃப்ட் சைட்லேயும் அந்த மாதிரி வர மாதிரி வந்து பிடிப்போம். ஆப்போசிட் சைடில் வர மாதிரி ஃப்ளீட் பிடிப்போம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளீட் பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எத்தனை ஃப்ளீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து எண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியே மேலேயும் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வர மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி பஃபெல்லாம் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நார்மலாக நம்ம வந்து கைக்கு கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த அளவு இல்லாமல் ஒரு 2 மடங்கு அளவுக்காவது நம்ம வந்து கைக்கு வந்து துணி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அந்த அளவுக்கு வந்து பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோல்டிங் பண்ணினதுக்கப்புறமேலே கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணுறோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த சைடில் ஒரு 3, இந்த சைடில் 3, சென்டரில் வந்து ஒரு இது வர மாதிரி மொத்தம் வந்து 7 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்லேயும் நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் வந்து சென்டர் பீஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டரில் அந்த ஒரு தையல் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாமே பீட் ஒர்க்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ட்ரெண்டிங் மாடல் பஃப் தான். இல்லை உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சென்டராக வர கிளாத்தை மட்டும் வந்து நம்ம அந்த ஃப்ளீட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு மட்டும் வந்து வேறு கிளாத் வர மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பார்டரை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு லைன் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். சின்னதாக நமக்கு வந்து அந்த பார்டர் லைன் வந்து வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸ் அளவுக்கே வந்து சரியாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சென்டரில் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் பீடு தான் வந்து எடுத்திருக்கிறேன். 2mm பீடு காப்பர் பீடை நம்ம வந்து இந்த சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஒரு பவு மாதிரி வந்து அது தூக்கிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த பீட்ஸ் பிடிக்கிற இடம் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி சென்டராக வந்து வரணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கோட டிசைன் தான். பேக் நெக்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே வந்து ஸ்லீவ் டிசைனும் பேக் நெக் டிசைனும் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டிசைனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத்து கஸ்டமரே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. நமக்கு இது மாதிரி வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஒரு 1/2 மீட்டர் அளவுக்காவது நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். 10 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 10 அந்த மாதிரி தான் வந்து 20 பாயிண்ட் ரூ. 20 ரூ. 30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து வரும். நம்ம 1/2 மீட்டர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரூ. 50 அந்த ரேஞ்ச் வந்து வரும். நம்ம டிசைன் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாத் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கிறேன். கேன்வாஸில் பாட் நெக் தான் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் லைன் வர மாதிரி தான் டிசைனுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளார பாட் நெக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இப்போ நம்ம எப்படி வந்து 1 இன்ச் அளவில் வந்து ஒரு இந்த கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த கிளாத்தையும் வந்து டிசைன் கிளாத் ஒன்றையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சென்டரில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவில் இருந்தால் போதும். 2 சைடுமே வந்து 1 இன்ச்சுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் 1/4 இன்ச் இந்த சைடில் 1/4 இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் வர்றது வந்து 1/2 இன்ச் அளவில் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 4-5 ரோப்பாவது வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த சைடு முன்னாடி பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜெரி கலரும் பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த வந்து ப்ளூ கலரும் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேல் பக்கமாக நான் ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரு போர்ஷன் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இது திருப்புறதுக்கு வசமாக வரும். கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த பாட் நெக் வர இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து வளைச்சி தைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃபோல்டிங் திருப்பின மாதிரியும் கீழே ஒரு ஃபோல்டிங் திருப்பின மாதிரியும் சென்டரில் மட்டும் அந்த ப்ளூ கலர் தெரிகிற மாதிரியும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதோட பேக் நெக் டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 rupees வந்து நான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள் 2 சைடுமே நம்ம ஆப்போசிட் சைடு வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டோம். இந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் வந்து தெரியும். மீதி 2 சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜரி பார்டர் தான் வந்து வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமே அதை அப்படியே நம்ம பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி நம்மளோட இதில் வந்து ப்ளவுஸோட மேல் பக்கம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ச்சு சைஸில் நான் வந்து கிளாத் கட் பண்ணி இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன். இது மாதிரி கேன்வாஸ் கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2க்கு 2 சைஸில் நான் அந்த மாதிரி முக்கோணம் ஷேப் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணம் ஷேப் எல்லாமே இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு லைன் வந்து வைக்கிறது தான். வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து வைக்காதீங்க. நார்மலாக ஒரே அளவில் டிஸ்டன்ஸ் வர மாதிரி பார்த்து வைங்க. ஏதாவது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் மூட்டிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தைச்சி திருப்பி விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரியும் நமக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இப்போ பைப்பிங் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ஒரு லைன் வந்து காப்பர் கலர் பீடு மட்டும் வச்சுட்டு அந்த லேஸ் வச்சுட்டு நான் சன்னமாக வந்து ரோப் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு பைப்பிங் கொடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த பட்டு சாரிக்கு தான் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் வந்து ஸ்கேலப் டிசைன் தான். நமக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் போடுறப்ப ரெடி அளவு நமக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரெடி அளவுலேயே ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து தைச்சிட்டு திருப்பி விடும்போது நெக் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பக்கமாக வந்த மாதிரி வந்து இருக்கும். இதுக்குமே நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதோடதும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பேக் நெக்குக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் கொடுத்துட்டு நம்ம கரெக்டான அகலம் கழுத்து வந்து ரொம்ப குறுகலாக வந்துடக்கூடாது. அதனால கரெக்டான அகலத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தையலாக நான் வந்து போட்டு விட்டுறேன். போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து திரும்பிக்கும். இப்போ இந்த பேட்ச் ஒர்க் போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 50 rupees ஆகுது
முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நெட் கிளாத் கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 50 ருபீஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட் கிளாத்தில் நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 50 ருபீஸ் ஆகும். இதில் வந்து நாட் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு 150 to 170 ரேஞ்ச் வந்து வருது நாட்டோட சரி சேர்த்தி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 170 to 200 ருபீஸ் வந்து இந்த டிசைனுக்கு நீங்கள் தாராளமாக வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோங்களா, இதுக்கடையில் இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணினதுக்கப்புறமே நெட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த சைடில் வந்து நல்லா லூஸ் கொடுக்குதுன்னு வந்து பார்க்கணும். கிராஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு லூஸ் கொடுக்குதா, இல்லை நேரில் வச்சா நமக்கு வந்து லூஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இது வந்து எனக்கு கிராஸில் போட்டு தான் லூஸ் கொடுத்தது. அதனால வந்து இந்த இதை நான் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், நான் கிராஸில் தான் வந்து போட்டிருக்கிறேன். கிராஸில் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த நெட்டில் நம்ம ஒரு டிசைன் வந்து போட போகிறோம். அந்த டிசைனையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நெக் பீஸை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டோன் பட்டன் வைக்கிறனாலும், அந்த ஓப்பன் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்டோன் பட்டன் வைக்கிறனாலும் வைக்கலாம். இல்லை நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ரோப் மாதிரி ரெடி பண்ணி நாட்டும் வந்து அந்த இடத்துல வைக்கிறனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நாட்டை வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நெட் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டு கிராஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி வந்து வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த நெட்டு வந்து நல்லா வந்து இழுத்து கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது மாதிரி வச்சு தைச்சிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ரோப்பு ஒரு இது ரெடி பண்ணி நான் அதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இதுக்கு மொத்தமாக வந்து நீங்கள் 150 to 200 வரையும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் நெட்டுக்கு வந்து தனியாக வந்து கிளாத்து நான் தனியாக வந்து வாங்கி வந்து வச்சுருக்கிறேன். அதனால் அந்த நெட் கிளாத்தை நான் இதோட வந்து சேர்த்து கிடையாது. நம்ம நெட்டுக்கு எவ்வளோ வந்து வாங்கியிருக்கோமோ அதை வந்து இதோட வந்து சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்லீவ் டிசைன் தான் வந்து வைக்க போகிறோம். ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வைக்கிற லைனிங்கும் வந்து வைக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது தண்ணியில் போட்டால் சுருக்கம் வர மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் ப்ளவுஸ் பிட்டை நீங்கள் வைக்கிறனாலும் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா லைனிங் கலர் சேம் கலர் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ளவுஸ் பிட்டையே வந்து இதுக்கு வந்து லைனிங்காக வந்து கொடுத்துருக்குறேன். ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெட் ஃபேப்ரிக் வர கலருக்கு சேம் கலராக நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லைனு பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். இந்த சாரியில் வர பார்டர் இருக்குது, அந்த பார்டரை வந்து நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அதையும் வந்து கையோட இதில் நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்டு நம்ம எடுக்கிறப்ப நம்ம எப்பயும் நார்மலாக எடுக்கிறத விட 2 மடங்கு வந்து நமக்கு வந்து கைக்கு வந்து துணி வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு அன்ஈவனான ஃப்ளீட்ஸ் எடுத்தாலும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வந்து தெரியும். இப்போ நம்ம இதோட வந்து பார்டர் ஜெரி பார்டரை அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த டிசைனுக்கு மட்டும் 100 ருபீஸ் வந்து வாங்குவேன். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் அந்த மாதிரி எவ்வளோ வந்து கைக்கு வந்து நம்ம போட்டிருக்கிறோமோ, ஒரு 1/4 மீட்டர் போட்டிருக்கோம் கைக்கு அப்படின்னா அந்த கைக்கு வந்து அதுக்கு தனியான ரேட் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்தது. அடுத்த டிசைன் வந்து பார்த்துடலாம். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இந்த லைனிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேப் போட்டு வரைஞ்சி பார்த்தாச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னாங்க. 100 ருபீஸ்க்கு முடியாது, எப்படி இருந்தாலும் ஒரு 150 அந்த ரேஞ்சாவது வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணிச்சு. இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நெக்குக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு அவுட்ரு எல்லாமே வந்து தையல் போட்டாச்சு. நம்ம இந்த நெக் பீஸ் வந்து நம்ம தைச்சும் திருப்பி விடலாம். அப்படி இல்லைன்னாலும் பைப்பிங் மாதிரியும் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நெக்கோட ஷேப் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வர கிளாத்தை வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாண்டில் கலரில் தான் நமக்கு வந்து வருது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 6 இன்ச் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1 இன்ச் டிஸ்டன்ஸில்
கிராஸ் பீசஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நெக்குக்கு நம்ம வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கிளாத்து கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து பைப்பிங் கொடுத்துட்றேன். இந்த டைம் வந்து பைப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்பக்கத்தில் நான் வந்து இதை வச்சுருக்கிறேன். இப்போ மேல் பக்கமாக தையல் போடுறேன். இப்படியும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா மேல் பக்கமாகவே வந்து தையல் போடுற மாதிரியும் வந்து பார்க்கலாம். அப்படி வேணாலும் வந்து பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரமம் இல்லாமல் தைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ப்ளவுஸ் டிசைன்லேருந்து கிராண்டான ப்ளவுஸ் டிசைன்ஸ் வரையும் எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ரேட் டீட்டெயிலுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, உங்கள் ஏரியா சைடில் எந்த மாதிரி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து 200 300 அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரேட் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அவுட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த சைடில் ஒரு லைன் வந்து நான் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே நம்ம இந்த சைடு காப்பி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு 2 சைடுமே ஒன்று போலவே வந்து வரும். அதிலே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ கிராஸ் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீசஸ் தான் வந்து நம்ம வந்து அது மேலே வந்து கிளாத்தில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். கிராஸ் பீசஸ் எல்லாமே 1 பை 1 ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு நூலையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சி வர இடத்துல எல்லாமே கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3ஆக ஃபோல்டிங் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். இந்த தையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிக்கிற மாதிரி தையல் வந்து போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் தையல் பெருசாக வச்சுட்டு பிரிக்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமேலே 2 சைடு தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து விட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு தைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கீழே வரும்போது ஒரு ஃபோல்டிங் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து லைன் வரைஞ்சிருக்கிறதுலையே இந்த இதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பண்ணினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கீழே வந்து பார்டர் வந்து இந்த சைட்லேருந்து நம்ம அப்படியே இந்த சைடு கண்டினியூவாக வந்து கொண்டு வரதா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இன்னொரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து இதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து இதோட நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 3 திலகம் ஷேப் வர மாதிரி வந்து இதுதான் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இது பார்க்குறக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு. இதுவே இன்னும் ப்ளைனாக வந்துருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் கேன்வாஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அந்த 3ஐயும் ஒன்றா மடித்து இந்த சைடில் இந்த ஷேப்பில் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன், கொஞ்சம் வந்து அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே வந்து நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளாத்து தான் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக வச்சோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே தெரியும், அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்காது. அப்படிங்கிறதுனால டபுள் கிளாத் வச்சு இந்த மாதிரி கேன்வாஸை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே வந்து மீதி இருக்கிற 2ஐயும் நான் ரெடி பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் நீங்கள் போடுறது எல்லாமே பிரித்து விடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஓட டிஸ்டன்ஸும் வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் பட்டன் தான் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டோன் பட்டன் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து லைன் ஒர்க்கு கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லீஃப் டிசைனில் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரியில் வந்து ஒரே சேம் கலர் தான், ஆனால் வந்து எம்ப்ராய்டிங் வந்து வந்திருக்கு. அந்த எம்ப்ராய்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி வந்து கலர்ஸில் வந்து கலந்து வந்திருக்குது. அதில் ஒரு கலர் சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். ரெட் கலர் வந்து நம்ம செப்பரேட்டாக தான் கிளாத் வந்து இதுக்கு போட்டிருக்கிறோம். லீஃப் டிசைன் ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2க்கு 2 சைஸ் வந்து நம்ம வந்து கிளாத் வந்து
லென்த்தி கிளாத்தாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமேலே நமக்கு தேவையான அந்த 2க்கு 2 சைஸ் வந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு நீடில் வச்சு சுற்றிக்கலாம். சென்டர் போர்ஷனாக பார்த்து நீடில் வச்சு சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பூ மாதிரி நமக்கு வந்து வரும். அப்படியே ரோல் ஆன மாதிரி வந்து பூ மாதிரி வரும். கையில் வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30-40 பூ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு 1 by 1 நம்ம வந்து கட் கொடுத்து எடுத்துடலாம். கட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமே இதை தான் வந்து இந்த சைடில் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிற பிளேஸில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக வந்து விடாதீங்க. நான் ஷோல்டரில் இந்த இடத்துல மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கேப் விட்டுருக்கிறேன். இதை நம்ம அப்படியே 1 by 1 நம்ம எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இது மேலே நம்ம வந்து இதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து கோல்டன் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து இதுக்கு வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இதுக்கு நாட்டும் மணியும் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து இதிலேயே வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் 200 rupees வந்து வாங்கினேன். ஏன்னா நம்ம இதுக்கு கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணல. இதுக்கு கிளாத் வந்து நான் தான் போட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த பூவை ரெடி பண்ணி நமக்கு வைக்கிறதுக்கே வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டும் மணியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு இந்த டிசைனோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து இந்த லேஸோடவே சேர்த்தி இந்த போட்டுக்கிட்ட கிளாத் எல்லாமே சேர்த்தி வந்து 200 rupees வந்து வருது. அதுக்கப்புறம் நாட்டு மணிக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுருந்தேன். அந்த ஸ்டோன் பட்டனுக்கும் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம போடுறது நமக்கு கரெக்டாக கட்டுப்படி ஆகணும். எவ்வளோ டைமிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கெல்லாம் ஒரு 1 hour பக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற கணக்கு வந்துடும். அதனால் வந்து நான் வந்து அப்படியே 250 rupees வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள் ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். ஈஸின்னு சொல்ல முடியாது. இந்த பூ ரெடி பண்ணுறதுக்கு டைமிங் வந்து அதிகமாகும். அப்புறம் அதே ப்ளூ கலரில் நான் வந்து ஸ்டோன் பட்டன் வந்து 3 இடத்துலையும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு நாட்டும் வந்து வச்சிட்றேன். இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பீட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 50 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்களத்தில் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக வந்து 25 ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் டிசைன் தான். எந்த மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அது ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ரேட் டீட்டெயிலுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொருத்தோட டிசைன் ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்களத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பானைக்கு வரைஞ்சிட்டு 2 சைட்லேயும் வந்து வர பேக் பார்ட்டை நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணிடுறோம். அந்த பாக்களத்து வர இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக பீஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 inch அளவில் நான் வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறோம். மேல் பக்கம் தான் இந்த ஸ்டிச்சஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிராஸில் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கிராஸில் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இதுக்கு மேட்சிங்காக ஒரு எல்லோ கலர் லைனிங்கையும் கொடுத்துட்டு சுற்றி அவுட்ரையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறத ஒரு ப்ளூ கலர் கொடுத்து நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ சைடில் நமக்கு எந்த அளவு பிடிக்கணும் அப்படிங்கிறதும் கீழே பார்டரில் எவ்வளோ மடிச்சு தைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சேம் கலர் நூல் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் அட்டாச் பண்ணின பிறகு நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா க்ரிப்பாக வந்து நிற்கும். இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த எல்லோ கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நாட் டிசைனுக்காக தான் வந்து இது வந்து ரெடி பண்ணுறோம். மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு வந்து ஒரு 1/4 inch அளவில் மட்டும் துணி இருந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அளவில் துணி இருந்தால் மட்டும் போதும். உள்ளார ரொம்ப அதிகமாக துணி விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நாட்டு வந்து திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அந்த பார்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் இறக்கம் கொடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தோட பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 2, 2.5, சின்ன குழந்தைங்களா இருந்தால் 2 வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து இதாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2.5, அப்புறம் வந்து ஒரு 3, 3.5 அந்த மாதிரி வந்து அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி நாட்டோட இறக்கம் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் மெயின் கிளாத்தையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணிடுறேன். பண்ணினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட டிசைன்ஸ் ரெண்டுமே வந்து கஸ்டமரே தான் வந்து சென்ட் பண்ணாங்க. இந்த டிசைனுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு 150 ருபீஸும், பேக் நெக் டிசைனுக்கு 150 ருபீஸு, நாட்டுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து நான் வந்து வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து மெயின் கிளாத்தும் லைனிங்கு ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து அட்டாச் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவையும் நான் இப்போ வந்து ஒன்றா போட்டிருக்கேன். ஒன்றா போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த கேப் வந்து ஓகேவா, இல்லை இன்னும் கொஞ்சம் கேப் வைக்கலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி நான் இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பைப்பிங்கை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மெயின் கிளாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். மீதி இருக்கிற அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீலேருந்து கட் பண்ண கிளாத்தில் எல்லோ மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி அதுக்கு பேக்கில் எல்லோ கலர் லைனிங் கொடுத்து நம்ம வந்து இன்னும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இந்த கையோட சென்டர் பாயிண்டில் தான் வந்து வைக்க போகிறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக் போட்ட மாதிரி வி டைப்பில் தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நமக்கு வந்து அதிகமாக துணி வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாரீலேருந்து கொஞ்சமாக தான் கிளாத் வந்து கட் பண்ணேன் அப்படின்ட்டு இதை அப்படியே மடித்து ஒரு ஃபோல்டிங் பண்ணினதுக்கப்புறமேலு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் மடித்து விட்டுட்டு நமக்கு பிசுறு எதுவுமே தெரியக்கூடாது. அதனால் வந்து மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் சென்டரில் பீடு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. இன்றைக்கி பார்த்தா எல்லா டிசைன்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.